ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரிசா ஃபேமஸ் சிக்கன் பொர்த்தா அதுதான் செய்து காட்ட போகிறேன். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல முக்கியமானது சிக்கன் தான். சிக்கன் லெக் பீஸாக எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிட்டு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. லெக் பீஸு நல்ல சதை பீஸாக இருக்கும், அதனால தான் அதை எடுத்திருக்கேன். இதுலேயும் 2 லெக் பீஸை எடுத்து தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சிக்கனில் உங்களுக்கு எந்த ஃப்ளெஷ்ஷாக இருக்கிற பகுதி ரொம்ப பிடிக்குமோ அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய், காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா வெங்காயம் மெல்லிசாக நறுக்கிட்டு நல்லா அப்படி உதுத்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெல்லிசாக இருக்கும், சீக்கிரம் பொரிச்சு எடுக்க முடியும். அடுத்ததாக பூண்டு இந்த மாதிரி பெரிய பல் உள்ளதாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அதையும் தோல் உரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முழு தக்காளி நல்லா கழுவிட்டு ஒரு பழம் எடுத்துக்கோங்க. நல்லா சிகப்பாக எடுத்துக்கோங்க, பழுத்த பழமாக. அதையும் கழுவிட்டு தொடச்சி வச்சுருங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் இந்த கருவேப்பிலையை. அடுத்ததாக லெமன் ஜூஸு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும், அதையும் புழிஞ்சு வச்சுருங்க. எவ்வளோதான். இந்த சிக்கனை இப்போ வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லெக் பீஸு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த லெக் பீஸை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க, இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு. அப்புறமா வீட்டில் அரைச்ச ப்ளைன் மிளகாத்தூள் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை இதோடு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 4 பக்கமும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும், எண்ணெயில் பொரித்து எடுக்க முடியும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இது ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பொரிக்க போகிறது வெங்காயம் தான் போட போகிறோம். வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்துட்டு போடுங்க எண்ணெயில். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். போட்டுட்டு இதையும் நல்லா 4 பக்கமும் கிளறி விடுங்க. இந்த மாதிரி நடுவுலையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இது நல்லா இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிதமான சூட்லேயே இந்த மிளகாயை போட்டு பொரித்து எடுத்துருங்க. லேசாக உப்பி வரும் இந்த மிளகா, அப்போ எடுத்துருங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க நார்மல் சிகப்பு மிளகாய் கொஞ்சம் போல் இந்த காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கங்க பாதி பாதியாக. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். மேலே தெரிச்சிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் கருவேப்பிலையை. இப்போது சிக்கன் வெந்துருச்சு, அதை தனியாக தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அப்போ தான் இதில் உள்ள சதையெல்லாம் பிச்சு எடுக்க முடியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியில் இந்த மாதிரி குத்திக்கங்க. குத்திட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வும் ஆன் பண்ணி லேசாக இந்த மாதிரி சுட்டு எடுங்க. இந்த தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி. அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல காஞ்ச மிளகாய் பொரிச்சது அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொரித்து வச்சுருக்க வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை பொரிச்சது அதையும் சேர்த்துட்டு இப்போ வறுத்த பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சுட்டு வச்சுருக்க தக்காளியை தோலை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு கடினமாக இருக்கிற பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியும் எடுத்துடணும். முதல்ல இந்த பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் மிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு லேசாக பிசைஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்துருக்கணும் மிளகாயை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. முதல்ல சுட்டு வச்சுருக்க தக்காளி தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதை கடினமான பகுதியெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். அடுத்ததாக மிளகாய்
அதையும் ஏற்கனவே எல்லாம் கையில் வச்சு நொறுக்கி விட்டாச்சு. மறுபடியும் இந்த முழுசாக இருக்க மிளகாயை 1, 2 இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு சேர்த்து அரைங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை பார்க்கலாம் வாங்க. நல்லா ஆறிடுச்சு 2 லெக் பீஸும். இப்போ இந்த சதை பகுதி மட்டும் தனியாக பிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக அதிலிருந்து கட் பண்ணணும். நீங்கள் கத்தியை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் நீல வாக்கில். இதில் இருக்கிறதையும் எடுத்துருங்க. அடுத்த லெக் பீஸில் இருக்கிறதையும் நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருங்க. நம்ம பிச்சு போட்ட சிக்கனுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி பிச்சு எடுத்துக்கிறலாம். இதுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலுக்கும் தனியாக போடும்போது பார்த்து போடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கங்க. அப்புறமா நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை வெங்காயம் அதையும் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கும். இது வீடியோவில் சொல்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக தெரியும். நீங்கள் வீட்டில் செய்யும் போது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. அதில் நல்லா சுட சுட வடித்த சாதத்தை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் குழைவான சாதமாகவே எடுத்துக்கங்க. சிக்கன் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சிக்கன் சேர்த்துருக்கிறதே தெரியாது. மேலேயே செக்கு நல்லெண்ணெய் இதோடு சேர்த்துக்கங்க. சேர்த்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூடவே பச்சை மிளகாயை லேசாக எண்ணெயில் பொரிச்சிட்டு அதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.